ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான டேஸ்ட்டில் மட்டன் வறுவல் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் மட்டன் செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிடாதவங்க கூட பயங்கரமாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம்மையான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம மட்டன் வறுவல் பண்ணலாம். இந்த டிஷ்க்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா இது கூட நம்ம ஒரு மசாலா நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அந்த மசாலாலையும் நம்ம ஒரு 6 வரமிளகாய் கிட்ட போட போகிறோம். ஸோ அதனால் அதை எடுத்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 6 வரமிளகாய் எடுத்துருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூட கறி மசாலா பட்டை, அந்த கல்பாசி இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பும் மற்றும் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டு தான் இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதை நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி 10 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட வெறும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே மசாலாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ மட்டன், அதாவது 250 கிராம் மட்டனை க்ளீன் பண்ணி இது கூட குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்துருக்க 2 பச்சை மிளகாய், ஒரு 50 கிராம் வெங்காயம், அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்துக்கலாம். வீட்டிலையே ரெடி பண்ணி அரைச்ச மிளகாய்த்தூள் மற்றும் தனியா, சீரகம், சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா தூளாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஏன் நம்ம கலக்கிறோம் அப்படின்னா, கலக்காமல் அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம் நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாக விசில் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ அதோட அந்த ஃப்ளேவர் நமக்கு மட்டனில் சேராது. ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 to 7 விசில் வச்சு மட்டன் வெந்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ண பார்க்கலாம். பேனில் எடுத்து வச்சுருக்க தனியா, சீரகம், மிளகு, இந்த வரமிளகா, இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். எப்படின்னா வெடித்து வந்துடக்கூடாது. வெடிச்சிட்டா அதோட காரம் இதெல்லாம் கம்மியாயிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்தளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மிளகாயோட கலர்லாம் சேஞ்சஸ் ஆகணும். கருவேப்பிலையுமே நல்லா வதங்கிடணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய். இது கூட சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு கறி மசாலா பட்டை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதாவது அதிலே மீதம் உள்ள வெங்காயம் தான் இது. இந்த தட்டி வச்சுருக்க 10 பூண்டு இதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு சேர்ந்து அந்த மட்டனோட வேகும் போது இன்னும் அதோட ஃப்ளேவர் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 1 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குக்கரில் மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். விசில் வரும்போது நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வெந்த உடனே இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான பொருட்களில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். அதை நான் இதில் காட்ட மறந்துட்டேன்.
இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே பரட்டி விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தயிர் வந்து கடையில் வாங்கின தயிர் தான் ஆட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் நல்லா கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு அந்த கிடைக்கும், கிரேவி மாதிரி கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த குக்கரில் வந்து மட்டன் வச்சோம் இல்லையா, அதில் வந்து மட்டனை தனியாக எடுத்துட்டு அந்த வேக வச்சுருக்க தண்ணியை மட்டும்தான் நம்ம இது கூட ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா மட்டன் வெந்துருச்சு. அந்த மசாலா எல்லாமே மட்டனோட நல்லா சேர்ந்துருச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் உப்புலாம் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம அது கூட வச்சுருக்க தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதித்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அடிப்பிடிக்காதபடி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ எடுத்து வச்சுருக்க மட்டனை அது கூட சேர்த்துடணும். சேர்த்து ஃபுல்லாக நல்லா பரட்டி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் அந்த மசாலா செய்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு, மட்டன் உங்களுக்கு சம்டைம் ஒழுங்காக வேகலை அப்படின்னா அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கூட ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நமக்கு அந்த பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அது போடுற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா சுருள கிண்டி இறக்கணுன்னா இந்த மாதிரி நமக்கு செம்மையான டேஸ்ட்டில் ஒரு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடும். அதாவது பெப்பர் சிக்கன்றது வேறு, மட்டன் சுக்கான்றது வேறு. இந்த மாதிரி மட்டன் வறுவல் இது வந்து வேறு மாதிரி புது டிஷ்ஷாக பண்ணுறது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.